Hi guys, welcome to Stage Channel. So happy Krishna Jayanti guys. Ini Krishna Jayanti நல்வாழ்த்துக்கள். So இதுதான் நான் ஸ்பெஷல் சொல்லியிருந்தால அந்த ஸ்பெஷல் தான் நாங்க காட்ட போறோம். So இப்போ வாங்க காட்டலாம். பாருங்க நீங்களே சரக்கு போட்டிருக்காங்க. இருங்க பாரு இருங்க கோலம் அழகா இருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி அழகா இருக்கா? கிருஷ்ண ஜெயந்திக்கு இதுதான் நாங்க போட போறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்க இப்போ காட்ட போறது ஸோ நாங்கள் இப்போ பலகாரம் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்க பலகாரம் பாருங்க சமைச்சு பாரு சுச்சு சோறு. நாங்கள் பலகாரம்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே பலகாரம் ரெடி பண்ணிட்டும் வடை பாயசம் நிறைய இருக்குங்க. இந்த நிறைய பலகாரத்தை போட்டிருக்கோம். ஸோ அப்படி சொல்கிற மறந்துட்டேன். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இங்கே எக்கா எல்லாரும் பார்க்குற எக்ஸ்பிளேஷன் சொல்லலாம். ஸோ இங்கே வாங்க. பார்த்தீங்களா குட்டி கிருஷ்ணர் எங்கே இருக்காங்க? கீழே இருக்காங்க. ஸோ இருங்க இப்போ பூ போட்டுட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது. ஸோ நான் இன்ஸ்பிரேஷனாக சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன்ஸ். ஸோ வாங்க. ஸோ இப்போ வந்து இன்ட்ரடக்ஷன்ஸ் வந்து என்னதுன்னா ஸோ வந்து நாங்கள் எல்லா திங்ஸும் வாங்கி லேட்டாக தான் பண்ணுறோம். ஸோ பிரசவம் செய்யுது ஃபுல்லாக பிரசவம் பலகாரம் இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் இதில் செய்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு பூ வைக்கிறோம். அது கட்டுறதுக்கு இதெல்லாம் தேவை. நாங்கள் என்ன இதுக்கு கிருஷ்ணா காலுக்கே போடவே ஸ்டிக்கர்ஸு போடணும். ஸோ இது லேட் ஆயிடுச்சு. நல்லா செய்யுது பலகாரம். அதனால பலகாரம் வாங்கிட்டு பலகாரம் செஞ்சுட்டு ஸோ அதுதான் நம்ம குட்டி கிருஷ்ணன் நம்ம கிருஷ்ணர் வந்து இது பண்ணுறது மேக்கிங் பண்ணுறது. ஒன்று காட்டுச்சல்ல அந்த ஃபோட்டோ அந்த கிருஷ்ணா ராதவா பசு அப்புறம் இன்னொன்று இருக்குதுதான் விளக்கு 2 விளக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா வைக்கணும். அந்த நிறைய வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அப்போ கூட தான் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்போ பண்ணணும். மொத்தத்தை சொல்லிக்கிறீங்க அப்போ தான் அந்த மாதிரி தான் பண்ணோம். ஸோ அதுதான் ஸோ ஃபஸ்ட்டு மேக்கிங் என்னதுன்னா கிருஷ்ணர் மேக்கிங் பண்ண போகிறாரு. நம்ம இவர் கிருஷ்ணர் வேஷம் பண்ண போகிறாரு. அப்போ ஸ்கூலில் போனதான் கிருஷ்ண வேஷம் போடுவார். ஸ்கூல்லேயே கிருஷ்ண வேஷம் போட்டேன். ஸோ இது 2வது தடவை கிருஷ்ண வேஷம் போடுறான். நிறைய தடவை போட்டது கிருஷ்ண வேஷம். அது நல்லா இருக்கும். உங்களுக்கு நான் காமிப்பேன். இந்த மேக்கப்பு இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு காமிப்பேன். மேக்கப்லாம் நம்ம போடுறது இல்லை காமிப்பேன். அழகாக இருக்கும். குட்டி கிருஷ்ணா மாதிரி இருக்கும். நாங்களாம் மட்டும் இல்லை நாங்களாம் எதுக்கு சரி ரெடி ஆகணும் பொட்டல் ஆகணும். ஸோ இதெல்லாம் பெருமாள் இதெல்லாம் போட்டுருவாங்களே அதுக்கு இன்னும் நிறைய இது இருக்குது. கிருஷ்ணா பார்த்து ஸ்டிக்கர் அதுதான் திருப்பி பார்க்கணுன்னா திருப்பி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷனு. நாங்கள் மேக்கப் காட்டுறோம். நீங்கள் ரங்கோலி உதவி பார்த்துக்கோங்க. இங்கே வாங்க. பார்த்தீங்களா ரங்கோலி ஒரு தடவை வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் பாருங்க. நீங்கள் அழகா இருக்கா? நான் திருப்பியும் சொல்ல அழகாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பலகாரம் திருப்பி காமிக்கிறேன் வாங்க. காமிக்கிற பலகாரம். ஸோ இதுதான் இந்த சைடு தான் பலகாரம் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஸோ காமிச்சிட்டா இன்னொன்று வந்து அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை நிமிஷம் தரல நான் காமிப்பேன் கண்டிப்பாக. கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாம் உங்களுக்கு காமிப்பேன் கண்டிப்பாக காமிப்பேன்.
காமிக்க போகிறேன். ஸோ அந்த எக்ஸ்பிளேஷன் சொல்லல, அந்த எக்ஸ்பிளேஷன் புரியலன்னா நான் திருப்பியும் எக்ஸ்பிளேஷன் சொல்கிறேன், புரியும். எக்ஸ்பிளேஷனாக நான் திருப்பி சொல்கிறேன் ரிப்பீட்டாக. ஸோ கிருஷ்ணர் ஜெயந்தினால நிறைய வருது. பலகாரம் பார்த்தீங்கன்னா பலகாரம் இது வச்சுட்டு இது பலகாரத்தை அதுதான் பலகாரம் இது செஞ்சு அதுதான் அது. ஸோ அதுதான் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இது பூஜையில் அதை வச்சு தான் நான் கிருஷ்ணர் 2 முறை நான் காமிச்சேன். ஃபோட்டோவும் கிருஷ்ண சிலையும் 2 விளக்கும் நிறைய பூ அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணோம். அதுதான் இது நான் உங்களுக்கு கோலை காமிச்சது மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கோலை நீங்களே போடணுமா கோலை, அதனால் நான் உங்களுக்கு கோலத்தை நான் காமிப்பேன். ஸோ அவங்களுக்கு தான் நிறைய தடவை எங்களுக்கு ஃபஸ்ட்டு மேக்கப் போடணும். ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டு ஸோ ஒரு தடவை தொடர் மட்டும் பாருங்க டிவியில் அவங்க மட்டும் பாருங்க. பேசுகிறேன் மனமானது தன் வாரிசே அனைத்தும் ஆட வேண்டும், இன்னும் 3 தலைமுறைகள் சுகமாய் வாழ வேண்டும் என்று கிருஷ்ணர் பேசுறது பாருங்க சத்தியவதியை போல. ஆனால் செய்த கருமா சும்மா இருக்குமா என்ன? விதியானது கண்முன்னே செய்த பாவத்திற்கு தண்டனை தரும். அப்பொழுது காப்பாற்ற ஒருவரும் வரமாட்டார். சுயநலத்தால் எடுக்கும் முடிவு துயரத்தையே தரும். இது கீதை காட்டும் பாதை. மனுக்கு ஒரு கீதம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணா தான். ஸோ லைவா காட்டு போல டிவியில பாருங்க. இது வந்து நான் உங்களுக்கு காட்ட போறதா கிருஷ்ண ஜெயந்தி விழா. ஸோ லைவ் ஆயிட்டு போயிட்டு கோயில்ல பாருங்க. கிருஷ்ணர் லைவ் ஆயிட்டு பாருங்க. அடுத்தது மேக்கப் பார்க்கலாம். அவங்க பாருங்க உங்களுக்கு ஃப்ரீ டைமா. ஸோ பாட்டு கேட்டு இருங்க சரிங்க. நாங்கள் மேக்கப்பு பார்க்கலாம் ஓகேங்க. அது ஸ்டாண்டிங் பாட்டு கேட்டு இருங்க. கிருஷ்ணர் சொல்லுங்க. அழகா இருக்கான். அழகா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நீங்க இப்போ டிவியில பார்த்து சும்மா உங்களுக்கு இப்போ ஆட்ட கை வலிக்குது அவனுக்கு சொல்லு. ஸோ அதனால உங்களுக்கு ஸ்டாண்டா நான் காட்டுறேன் பாருங்க கிருஷ்ணரை.
கிருஷ்ணருக்கு பலகாரம் பாருங்க பாருங்க. கிருஷ்ணர் சாப்பிட போறாரு பலகாரம். சரி நல்லா உத்து பாருங்க, பாட்டு கேட்டுட்டு இருங்க. பாட்டு கேட்டு இருங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பலகாரம் வந்திருக்குது. ஆமாம் பாருங்க, அங்கே ஒரு பலகாரம் பாயாசமா வடை, அப்புறம் என்னமோ இது வேற ஏதோ சொல்லுவாங்கடா தெரில. லைவாட்ட போயிட்டு எல்லாம் பாருங்க கிருஷ்ணரை.